Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம சமையல் எதுவும் பார்க்க போறது இல்லைங்க. எங்களோட மாடி தோட்டத்தில் இருக்க முருங்கை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கை மரத்தை நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கோம். இந்த முருங்கை மரத்துக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்தோம், என்னென்ன உரங்கள் கொடுத்தோம், இது செடி முருங்கையா இல்லை கிளையா, எவ்வளவு காய் காய்க்குது, பூக்கள்லாம் உதிராமல் இருக்கா, கம்பளி பூச்சி வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ மாடி தோட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது, ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இடம் இல்லாதவங்க மாடியில் நம்மளுக்கு பிடிச்ச செடியை வச்சு மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து அறுவடை பார்க்கும்பொழுது அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் நிலம்லாம் பெரிய அளவில் இருக்கும் பொழுது தொட்டியில் செடி வைக்கிறது அப்படிங்கிறத பெருசாகவே நினைக்க மாட்டோம். இப்போ வேலைக்காக நம்ம சிட்டிலையும் டவுன்லேயும் இருக்கும்பொழுது இடப்பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிடிச்ச செடியை மாடியில் வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சில செடிகள்லாம் வளர்க்குறோம். என்னோட ஸ்கூல் ஏஜில் தொட்டியில் செடி வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்போ ரொம்ப பெரிய இடம் இருக்கும், எல்லாமே தரையில் தான் இருக்கும். நம்ம தொட்டியில் வச்சா அது எந்த அளவு வளருது அப்படின்னு பார்க்குறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது சில கிழங்கு வகைகள்லாம் தொட்டியில் வைக்கலாம் அப்படின்னு வைக்கும்பொழுது வீட்டில் பாட்டி பெரியவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு தொட்டியில் வச்சா ஈடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சது அவ்வளவுதான். நாமளும் அப்படி தான் நினச்சிருப்போம். ஒரு வேளை கிழங்கு வந்து தொட்டியில் வச்சா வராது போல், சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு இதெல்லாம் தொட்டியில் வச்சா ஈடாது, கிழங்கு பெருசாக வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நானும் அதுதான் நிஜம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலம் மாற மாற தொட்டியில் நம்ம எந்த செடி வச்சாலுமே வளரும். கிழங்காய் இருந்தாலுமே கிழங்கு நல்லா பெருசாக காய்க்கும். மரம் வச்சாலுமே அது காய்க்கிற மரமாக இருந்தாலும் சரி, பழங்கள் பறிக்கக்கூடிய பழ மரங்களாக இருந்தாலும் சரி, அது அந்த அளவுக்கு ருசியான பழங்கள் தருது அப்படிங்கிறத காலம் போக போக நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி அந்த வகையில் நான் வச்ச முருங்கை மரம் தான் இந்த மாடி தோட்டத்தில் இருக்கிற முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தை பார்க்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எந்த அளவு செழிப்பாக இருக்குது, எவ்வளவு பூக்கள் இருக்குது, எவ்வளவு காய்கள் இருக்குது, இதில் பிஞ்சுகள் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த முருங்கை மரத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாடி தோட்டம் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ப்ராப்பராக ரெடி பண்ணிங்கன்னா மட்டுமே மாடி தோட்டம் அமைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 தொட்டி இல்லை உங்கள் மாடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 தொட்டி அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இதில் தரை இழுக்கலை, அதாவது தரை வந்து கரெக்டாக தண்ணி ஓடுற அளவுக்கு இல்லை, கிராக்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய செடியெலாம் வச்சிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றும்பொழுது அந்த தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த கிராக் வழியாக போய் உங்களோட பில்டிங் வீக் ஆகிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதனால் ஆசைப்பட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய செடியை தூக்கிட்டு வந்து மாடியில் வைக்க வேணாம். அந்த அனுபவம் எனக்கும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்டு மரமோ மாடியில் சாயிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் வீடு பக்கத்தில் பாம்புகள் நடமாட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சில வகை பாம்புகள் மரம் ஏறும், அது மரத்தில் ஏறி மாடியில் வந்து உட்காந்துக்கும். அந்த அனுபவமும் என்னோட மாடி தோட்டத்தில் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதனால் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் சொல்கிறேன். எனக்கும் மாடிலாம் ஏறி பாம்பு வருமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. ஆனால் அந்த பாம்பு வந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போய் ஒரு நாள் நாங்கள் ரொம்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிலாம் வச்சோம். இப்பயும் ஒரு சில சமயங்களில் வருது, இருந்தாலும் செடியை ஃபுல்லாக நம்மளால் அப்புறப்படுத்துறதுக்கு மனசு வரல. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ அழகாக மெல்லிசான பிஞ்சுகள்லாம் இருக்குது. இந்த முருங்கை மரத்தில் இலைகளும் எவ்வளவு நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள். பூக்கள் நல்லா அழகாகவே பூத்துருக்கு. இந்த பிஞ்செல்லாம் பார்க்கும்பொழுதே நமக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வச்ச ஒரு சின்ன செடியில் இந்த அளவு காய் பிஞ்சுகள்லாம் இருக்குது, அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் எங்களுக்கும் இருந்தது. இந்த முருங்கை மரம் செடி முருங்கையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை. இது செடி முருங்கை கிடையாது. நார்மலாக ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்கும் இல்லைங்களா, அப்படி இருந்த ஒரு பெரிய முருங்கை மரத்தோட
ஒரு கிளையை உடைச்சிட்டு வந்து தான் நான் வச்சேன். இதில் வைக்கும்பொழுது கூட நினச்சேன் ரொம்ப பெருசாக வளரும், நமக்கு மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கும், இப்போதைக்கு இதில் வைப்போம், காய்கள் வந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இதை தரையில் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த முருங்கை மரத்தை கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்து மாடியில் வச்சேன். சின்ன சின்ன கிளைகள் தான், அதை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதில் மண் நிரப்பி, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் சாண எரு, மண், இலைமக்கு எல்லாமே கலந்துருந்தது. அதில் அப்படியே நான் சொருகி வச்சேங்க. அது வளர்ந்துருச்சு நல்லா. முருங்கை மரம் நல்லா வளர்ந்து செழிப்பான பிறகு ஒரு 4 மாதத்துக்கெல்லாம் பூக்கள் வந்தது. அந்த பூக்கள் கொட்டிடுச்சு. அதாவது முருங்கை மரம் வருஷத்துக்கு ஒரு 2 முறைலாம் காய்க்கும் இல்லைங்களா பொதுவாக. இப்போ வந்து வருஷம் ஃபுல்லாகவே காய்கள் இருந்தாலும் 2 சீசனில் ரொம்ப நிறைய காய்கள் இருக்கும். அப்படி பூக்கள் முதல் டைம் பூத்தது அப்படியே கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் பூத்த பூக்கள் வந்து 2-3 காய்கள் தந்துச்சு. இது வந்து 3வது முறையாக பூத்த பூக்கள். இந்த கோடை காலத்தில் இந்த பூக்கள் பூத்திருக்கு. இந்த மரத்துக்கு ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷலாக எதுவுமே கொடுக்கல. மக்கிய சாண எருவும் நம்ம மாடி தோட்டத்தில் இலைகள்லாம் விழும் இல்லைங்களா, அதை தனியாக ஒரு தொட்டியில் போட்டு வச்சு அது மக்கி இருக்கும், அதை எடுத்து இதில் சேர்த்தது தான். வேறு எதுவுமே நான் உண்மையிலேயே கொடுக்கவே இல்லை. அதுக்கே இந்த முருங்கை மரம் இந்த அளவு பூக்களும் காய்களும் தந்திருக்கு. குளிர்காலத்தில் ஒரு முறை கம்பளி பூச்சி தொந்தரவு வந்தது. அதுக்கு இந்த உரங்கள்லாம் விற்கும் இல்லைங்களா, வயல்களுக்கு போடக்கூடிய உரங்கள் விற்கக்கூடிய கடையில் போய் கேட்டேன். அவங்க ஆர்கானிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் கொடுத்தாங்க. அந்த லிக்விடை வாங்கி தண்ணியில் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் இந்த பூச்சி தொந்தரவு போயிடுச்சு. வீட்லேயே அதுக்கு கரைசல்லாம் தயார் பண்ணி அடிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கு வேலை நிறைய செய்கிற அளவு நம்மளோட உடம்பும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அதனால வீட்டில் அப்படின்னு கரைசல் எதுவும் நான் கரைச்சி இதுக்கு தெளிக்கல. அந்த லிக்விட் தான் நான் தெளித்தேன், போயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பாருங்கள், இதில் ஒரே ஒரு முருங்கை கிளை தான் இருக்குது. அந்த கிளை தான் மரமாக வளர்ந்துருக்கு. இதில் மற்ற சில கீரை செடிகள், புதினா அந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்கு. இந்த மண்ணில் இருக்க இந்த சத்தை மட்டுமே வச்சுட்டு இந்த முருங்கை மரம் இந்த அளவு காய்கள் வந்திருக்கு. இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் இந்த காய்கள் எல்லாமே நல்லா பெருசாக வளர்ந்து நாங்கள் எடுத்து சமைக்கவும் செஞ்சிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. என்னதான் நம்ம கடையில் போய் வாங்கும் பொழுது அந்த காய்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதுக்கு இருக்க டேஸ்ட்டும் நம்ம வீட்டில் மரத்தில் டைரெக்டாக பறித்து சமைக்கிறோம் இல்லைங்களா, அதனோட டேஸ்ட்டும் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே போல் இந்த முருங்கை மரத்தில் இருந்து பறித்த முருங்கைக்காய்களும் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இந்த முருங்கை மரத்தில் காய்கள்லாம் வரதுக்கு முன்னாடி, அதாவது பூக்கள்லாம் பூக்கிறதுக்கு முன்னாடி கீரையும் பறித்து நான் சமைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த முருங்கையோட அந்த கீரை, முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டுக்கு அதனோட வகை தான் முக்கியம். அந்த மரத்தில் அந்த கீரையோட டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா அதே மரம் நம்ம வாங்கிட்டு வந்து, அதாவது அந்த மரத்தோட கிளையை வாங்கிட்டு வந்து நம்ம நட்டு வச்சா அதே டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி தான் இது ஒரு சுவையான முருங்கைக்கீரையை எங்களுக்கு தந்தது. கூடிய சீக்கிரமே இந்த முருங்கை மரத்தை தரையில் வைக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த முருங்கை மரம் இந்த சீசன் முடிஞ்ச பிறகு நம்ம லைட்டாக இதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா இது 1.5 வருஷமாக இதில் மண்ணோ எருவோ எதுவும் மாற்றாமல் இருக்குது. அதனால் கட் பண்ணி விட்ட பிறகு இந்த மேல் மண்ணெல்லாம் கலரி எடுத்துட்டு நல்லா மக்குன சாண எருவை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நீங்கள் மண் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறைக்கு தேவையான அளவு சத்து இந்த முருங்கை மரத்துக்கு கிடைச்சிடும். பொதுவாக முருங்கை மரம் தரையில் வைக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான தண்ணியுமே நம்ம ஊற்ற தேவையில்லை, ஊட்டச்சத்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அது தானாக சீசனுக்கு அது பாட்டு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது நல்ல வெரைட்டி மரமாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மாடி தோட்டத்தில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது அது எந்த அளவு நல்ல வகை மரமாக இருந்தாலுமே அதுக்கு நம்ம கொஞ்சம் போல் ஊட்டச்சத்து கொடுக்கணும். வெயில் காலமாக இருந்ததுன்னா தண்ணி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். தண்ணி கொடுத்தா தான் காய்கள்லாம் நல்லா பெருக்கும். முருங்கை மரம் தானே, அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் வந்து காய்க்கிற சமயத்தில் பூக்கிற சமயத்தில் தண்ணி சரியாக விடலை அப்படின்னா பூக்கள் கொட்டிடும், காய்களும் நல்லா பெருசாக வராது.
காய்கள் நல்லா முத்தின பிறகு வீடியோ எடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா 4 காய் ஒரு 5 காயாக அது முத்தும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவசரத்துக்கு பறித்து சமைச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால காய்கள் முத்தின பிறகு என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இந்த பிஞ்சுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன முருங்கை மரம் எந்த அளவு காய்கள் நமக்கு தந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் முருங்கை மரம் வைக்கும் பொழுது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வைங்க. அதே போல் மாடி தோட்டம் அமைக்கும் பொழுதும் ஃபர்ஸ்ட்லேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடாமல் இது செட் ஆகுமா, நமக்கு எவ்வளவு செடிகள் வைக்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி வைங்க. இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாடியை டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நீங்கள் எவ்வளவு செடிகள் வேணாலுமே வைக்கலாம். இப்போது இந்த முருங்கை மரத்தை பற்றி நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த சீசன் முடிஞ்ச பிறகு இந்த முருங்கை மரத்தை நீங்கள் கட் பண்ணி விடுவீங்க. அப்படி கட் பண்ணும்பொழுது இந்த குச்சிகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு கவரில் பதியம் போட்டு இல்லை கவரில் அதை நட்டு வச்சிங்கனாலே அது துளுத்துரும். தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் இடம் இருந்ததுன்னா வச்சு வளர்ப்பாங்க. அதுபோல் செய்யும் பொழுது நம்ம அந்த குச்சிகளை வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கும் நம்மளோட ஃப்ரெண்டு நமக்கு ஒரு நல்ல முருங்கை வெரைட்டி கொடுத்தாங்க, இல்லை வேறு ஏதாவது செடி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் நல்ல செடி கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்க அதை பார்த்து நினச்சி சந்தோஷப்படுவாங்க. அவங்க வீட்டில் காய்கள் காய்க்கும் பொழுது அவங்க அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. நம்மக்கிட்ட ஒரு செடி இருக்குன்னா அதை அவங்கக்கிட்ட கொடுக்கலாம், அவங்கக்கிட்ட இருக்கிற செடியை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த முறைகள்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ மக்கள் அந்தளவு அதில் ஈடுபாடு காட்டுறதில்ல. ஏன்னா காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறதுனால டைரெக்டாக கடையில் போய் வாங்கிக்கிறாங்க. இது அவங்கவுங்களோட விருப்பம். இருந்தாலுமே நம்ம இது போல் ஷேர் பண்ணி வாங்கும் பொழுது நம்ம அந்த செடியை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பூச்செடியோ அந்த காய்கறி செடியோ பழமரமோ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு இது நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ளே வரும். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல சமையல் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.